ஃபோன்பே ஜிபே மூலமாக சும்மா ஒரு செகண்டில் 1,00,000 ரூபாய் வரலாம் நம்ம பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இப்படிப்பட்ட ஒரு நவீன டிஜிட்டல் யுகத்தில் மிகவும் அதிர்ச்சிகரமான, அவமானகரமான, அவலமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. கடிச்சா அந்த நாயுடனும், பாம்பு கடிச்சா அந்த பாம்பை கொண்டுகிட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போகிற நபர்களை செய்திகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை விட ஒரு மிகவும் துயரமான, ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒடிசா மாநிலத்தில் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் என்ன என்பதை நான் உங்களுடன் முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஊடகவியலாளர், உங்கள் நண்பன் கனிவளவன். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய டைனல் என்ற கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அங்கே கிராம வங்கி இயங்கிட்டு இருக்கு. ஒடிசா அரசினுடைய பங்களிப்பு, மத்திய அரசினுடைய பங்களிப்பு, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியுடைய உதவியுடன் கிராம வங்கி ஒடிசா முழுவதும் இயங்கி கொண்டு இருக்கிறது. சுமார் 1000 வங்கி கிளைகள் இப்படி இயங்கி கொண்டு இருக்கிறது. டைனலி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வங்கியில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண், கல்ரா என்ற பெண் வங்கி கணக்கு வச்சிருக்காரு. அவர் கால்நடைகளை விற்று அந்த பணத்தை அதனுடைய அக்கௌண்ட்டில் போட்டு வந்திருக்காரு. சுமார் 20,000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் இருந்திருக்கிறது. அவர் ஜனவரி மாதம் இறந்துவிட்ட நிலையில் அவருடைய சகோதரர் ஜீத்து அப்படின்றவர் இந்த பணத்தை எடுப்பதற்கு பாஸ்புக்கோட வங்கிக்கு போகிறாரு. வங்கியில் இருக்க ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வங்கி கணக்குக்கு யார் உரிமையாளரோ, இந்த வங்கி கணக்கு யாருடையதோ அவர் தான் வரணும் பணத்தை வாங்குறதுக்கு, உங்கள்கிட்ட பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையடுத்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வங்கி கணக்கு வச்சுருந்தவங்க என்னுடைய சகோதரி தான், அவங்க ஜனவரி மாதமே இறந்து விட்டாங்க, இப்போ அந்த பணம் எங்களுக்கு தேவைப்படுது, எங்கள் குடும்பத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருது. இவர் பல முறை வங்கிக்கு போகிறாரு. இதே மாதிரியான கான்வர்சேஷன் நடக்குது. இதையடுத்து ஒரு கட்டத்தில் வெறுப்பான அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுடுகாட்டுக்கு போய் புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து எலும்புக்கூட்டை தோண்டி எடுத்துகிட்டு வங்கிக்கு வந்துடுறாரு. இதனால் அவன் பார்த்த வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இறப்பு சான்றிதழ் கொடுத்தா தான் நாங்கள் உங்கள் பணத்தை ஒப்படைக்க முடியும், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை உங்கள் குடும்பத்துக்கு ஒப்படைக்க முடியும், உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொன்னதாகவும், அதை அவர் படிப்பறிவு இல்லாத அந்த ஜீத்துன்றவர் புரிஞ்சிக்கல, அதனால் இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு வங்கி அதிகாரிகள் தரப்ப சொல்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட ஜீத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பல முறை வந்திருக்கேன் பேங்க்குக்கு, எனக்கு ஒவ்வொரு முறையும் ஆள் வந்தால் தான் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஜீத்து சொல்கிறார். போலீஸ் அதிகாரிகள் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வங்கி அதிகாரிகள் அந்த ஜீத்துவை சரியாக வழி நடத்தலை, அவருக்கு லீகலான அட்வைஸ் அவங்க கொடுக்கல, இப்படிலாம் பண்ணி இறப்பு சான்றிதழை பெற்றுக் கொடுத்தா உங்களுடைய பணம் கிடைக்கும், உங்களுடைய பணம் எங்கே போயிடாது, அது பேங்க்கில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் ஒரு நம்பிக்கையான பேச்சையும் வங்கி அதிகாரிகள் பேசவில்லை. வங்கி அதிகாரிகள் அவரை சரியாக வழி நடத்தவில்லை என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து காவல்துறையும் வங்கி அதிகாரிகளும் லீகலான ப்ரொசீஜர் என்னவோ அதை பண்ணி அவர்களுக்கு அவருடைய பணம் 20,000 ரூபாயை விரைவில் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. இதையடுத்து அவர் அந்த எலும்புக்கூட எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அதே இடத்துல புதைச்சிருக்கார். இதுதான் இந்த சம்பவம். இன்றைக்கி டிஜிட்டல் யுகம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வங்கிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்குமான உறவை எளிமையாக்க, அந்த நடைமுறையை எளிமைப்படுத்த பல்வேறு நவீன டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி பல விஷயங்களை செய்கிறாங்க. இப்படி அந்த டெக்னாலஜிகளோடு பொருந்தி போகாத, அப்புறம் வங்கி நடைமுறைகள் தெரியாத பல மக்கள் இன்றும் இந்தியாவில் இருக்காங்க. அவர்களை வங்கி ஊழியர்கள் கருணையுடனும் அன்புடனும் அணுக வேண்டும் என்பதே இந்த காணொளியின் நோக்கமாகும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் கனிவளவன்.